ஏன்டா இதெல்லாம் வண்டியாடா? இந்த வண்டிக்கு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளை வாங்கினோட அதே பெட்டரா. சனியா வண்டியா இது? அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துருப்போ. தீபனே என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. வண்டியை விட்டு இறங்குடா. ஒரு வண்டி கூட வர மாட்டேங்குது. வரும் ராஜண்ணா, கொஞ்சம் இருங்க. இங்கே பாரு, ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நீயே போய் நில்லு. ஏன்னா நம்ம 3 பேரில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி நீ தான் இருக்க. அதனால் கண்டிப்பாக நீ போய்ட்டவங்க பார்த்த உடனே சரியா நில்லு. ஏய் என்னாச்சுரா? கேட்குறேன்ல, டேய் சொல்கிறா. ஆ டே அங்கே பாரு, வண்டி வருது. போ போய் நில்லு. போ சரி போடா. போலாம். அட போடா. ஹிட் அண்ட் ரன் கேஸ் சார். இந்த கேஸை பார்க்கும்போது ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி இருக்கு. ஆனால் அது அப்படி இல்லை சார். ஆக்சிடென்ட் ஆன பையனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும் சார். லோக்கல் போலீஸ் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ரெட் ட்ரக் மூலமாக நடந்திருக்கு சார். சார், ஒரு லோக்கல் போலீஸ் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு டோலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு டெம்போ டிரைவர் செயினெல்லாம் அறுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிருக்கான் சார். லோக்கல் போலீஸ் அவங்களோட டீட்டெயில்ஸை கேட்கும் போது டெம்போ டிரைவர் பேர் லக்கன் சிங். அந்த லக்கன் சிங் இப்போ வரைக்கும் ஃபராரில் இருந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு காலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆயிருக்கான் சார். இப்போ ஏதோ ஒரு புது கதையை சொல்லிட்டு இருக்கான் சார். இல்லை சார், நான் போய் சொல்ல சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் போய் சொல்லவே இல்லை சார். அன்றைக்கி நைட்டு நான் டெல்லியிலேருந்து பரேராபாத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ 3 பசங்க ரோட்டில் சைடில் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த பையன் வண்டி முன்னாடி வரவே இல்லை சார். 2 பேரும் சேர்ந்து தான் சார் தள்ளி விட்டானுங்க. அப்படி நீ எதுவும் பண்ணலன்னா எதுக்காக பயந்து ஓடனே? சார் உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் விதி தான் சார். எந்த தப்புனாலும் டக்குன்னு டிரைவர் மேலே போட்டுருவாங்க. இதில் அந்த 2 பசங்களும் சேர்ந்து நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சார் நான் சொல்கிறத நம்புங்க, அந்த பையனை கொண்டுதான் அவனுங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் தான் சார் கொண்டானுங்க. அந்த 2 பசங்க முகம் ஞாபகம் இருக்கா? சார் அதெல்லாம் சீக்கிரமா டக்குன்னு நடந்துருச்சு. நான் எதுவும் பார்க்க கூட இல்லை சார். இன்னும் 2 வாய்தாமா இருக்கு, அவ்வளோதான். வேண்டாம்ப்பா, வயிறு ஃபுல்லாயிருச்சு, எனக்கு இதுவே போதும்பா. மா, அவளுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சாமா. அது சரி, நான் இப்போ போய் ஐஸ்கிரீம் வாங்க போறேனே, அப்போ அதை யார் சாப்பிட போறா? இல்ல ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம்காக என் வயித்துல நிறைய பிளேஸ் இருக்கு. அப்படின்னா இது சாப்பிடவும் வயித்துல இடம் இருக்கணுமே. பாட்டி நீங்க சொல்லுங்க. இந்த விஷயத்துல பாட்டி சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். எங்க பாட்டி சொல்றத நீங்க கேட்க வேண்டாம், உங்க அம்மா சொல்றத கேளுங்க. இல்ல விகாஸ், எனக்கு குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கணும். எனக்கு மார்க்கெட்டில் பேரெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது. சரி ஓகே, சரி நான் வந்துட்டு பேசுகிறேன். அப்பா இன்னைக்கு நம்ம மாலுக்கு போகலாமா? இல்லைம்மா, அப்பாவால் இன்னைக்கு வர முடியாது. நீ பாட்டி கூட போ, சரியா? ஓகே நாட் ஓகேப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றீங்க. கீர்த்தி, நீ கவலைப்படாதடா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். கஞ்சாம் சொல்லுங்க சார். வண்டி எனக்கு தேவைப்படாது. நீ என்ன பண்ணு, அம்மாவையும் பாப்பாவையும் மாலுக்கு கூட்டிட்டு போயிடு. ஓகே சார். நான் வரேம்மா. அம்மா, நீங்க சாரோட கல்யாணத்தை பத்தி சொன்னீங்கல்ல, பொண்ணு கிடைச்சதா என்ன? இப்ப வர யாரு கிடைக்கல. புரியுதுமா எனக்கு. அம்மா இல்லாத குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு கூட தான் தெரியும், தேடிக்கிட்டே இருக்கேன். பொண்ணு எந்த மதம் ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையா இருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா மருமகளா வரப்போற பொண்ணு திருப்தியையும் தனுஷையும் நல்லா பாத்துக்கிட்டா போதும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. நீங்க இவ்வளோ விஷயம் சொன்னதுனால நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, இங்க பக்கத்துல தான் இருக்கு. அவங்க அப்பா இந்த மாசத்துல தான் இறந்துட்டாரு. அவங்க குடும்பத்துல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேனா நான் பேசுறேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதே ஓகே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுல. அட என்ன தனுஷ், இதுல சங்கடப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? எங்களுக்கு உங்களோட சிச்சுவேஷன் புரியுது. அப்புறம் என் தங்கச்சி கூட ரொம்ப சிம்பிளான ஆளுதான். அவளுக்கு எதுவுமே கிராண்டா பண்ணிக்க பிடிக்காது. நீங்களே பாத்தீங்கல்ல உங்க திருப்தி ஸ்வேதா கூட எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. பக்கத்துல எங்க குலதெய்வ கோயில் கூட இருக்கு,
அங்கேதான் அவளோட கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் சரிதாம்மா. அப்படின்னா அத்தை கல்யாணத்தை கோயிலே வச்சுக்கலாம். அப்ப எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிடும்ல. ஆ இங்க கொடு, நான் உனக்கு தலை சீவி விடுறேன். மம்மி 2 ஜடை போடுங்க. என்னது, என்ன சொன்ன? 2 ஜடை போட சொன்ன. இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? மம்மி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா. பால்ல சக்கரை கலந்தா மாதிரி ஸ்வேதா கூட திருப்தியும் நல்லா சேர்ந்துட்டா. வேலையை சூப்பரா முடிச்சிட்டியா தங்கச்சி? எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு தங்கச்சின்னு கூப்பிடாதேன்னு? போடி. போலாமா? டாக்டர், 2 நாளைக்கு முன்னாடி வந்த அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஒரு புது ட்விஸ்ட் வந்திருக்கு. என்ன ட்விஸ்ட்? ட்ரக் டிரைவரை தூக்கியாச்சு. அவன் என்ன சொன்னானா, 2 பேர் சேர்ந்து வண்டி வருமோ தள்ளி விட்டுருக்காங்களாம். இதை வச்சு பார்க்கும்போது மர்டர் தான். எனக்கு கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. விக்டிமோட பாடி மேல பழைய காயங்கள்லாம் நிறைய இருந்தது தெரிஞ்சது. விக்டிம் சாகிறதுக்கு முன்னாடியே நல்லா பலமா அடிச்சிருக்காங்க. நான் அந்த விஷயத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாடியில உங்களுக்கு பழைய காயங்கள்லாம் தெரிஞ்சது இல்லையா? எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா? விஷ்ணு, சொல்லுங்க சார். 15ஆம் நம்பர் பாடி எங்க? அவங்க ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க சார். என்னது? இந்த கேஸ்ல எனக்கு டவுட் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல. பாடிக்கு ரிலீஸ் ஃபார்ம் இல்லாம நீ எப்படி பாடியை கொடுக்கலாம்? சார், அவங்க கிட்ட பாடி ரிலீஸ் ஃபார்ம் இருந்தது சார். அவங்க கூட போலீஸும் இருந்தாங்களே சார். அந்த போலீஸ்காரர் பேர் தெரியுமா? சரியா கவனிக்கலையே சார். ஆனா சார், வந்தவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்துச்சே. போய் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம். சரி சார். 12ஆம் தேதி டெட் பாடி கிடைச்சிருக்கு. 3ஆம் தேதி போலீஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. 14ஆம் தேதி, அதாவது நேத்து, அவங்க ஃபேமிலில வந்து பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் உதைக்குது இல்ல சார்? இந்த பேப்பர் படி அந்த பாடியை வாங்க வந்த அந்த ஜாகிரத சிங் நம்ம விக்டிம் விமலோட மனைவி. மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட காப்பி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதோட ஆதார் கார்டு இருக்கு. ஓகே, இந்த அட்ரஸுக்கு போய் வெரிஃபை பண்ணு. ஓகே, இப்போ கிளம்புறேன். என்ன பேர் ஞாபகம் வந்துச்சா? ஃபேமிலியோட வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து டெட் பாடி வாங்கினாங்கல்ல. என்னையா திருன்னு முழிக்கிற? ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அவங்க பேரு ஏதோ மல்லிக். நிப்பிள் மல்லிக். அவங்க தான் அந்த அம்மா கூட வந்தாங்க. ஸ்வேதா, அம்மா ஸ்வேதா. தனுஷ், Cheers! நம்ம தேஜஸ்வியோட லேட்டஸ்ட் விக்டிம் தனுஷ்க்கு இது சமர்ப்பணம். இன்னொரு விஷயம் தெரியுமா? 3 மேரேஜ்ல சேர்த்து நம்ம சம்பாதிச்ச பணத்தை இந்த ஒரே ஒரு மேரேஜ்ல சம்பாதிச்சிட்டோம். தனுஷ் நிஜமாவே பெரிய ஆளுதான்ப்பா. இந்த தடவை தனுஷோட பெரிய ஆளா புடிச்சிருக்கேன் நானு. அப்படியா? ஆமா, என்னோட நெக்ஸ்ட் கல்யாண பையன் எங்க இருக்கா? கோபால். சார்,
ம் இது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஜாகிரதா சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடி வாங்க வந்தார்ல, ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் ஃபேக்கு. அப்படி ஒரு இடமே இல்லை. நம்பர் கொடுத்துருந்தாங்களே, அது கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படின்னா விக்டிமோட பாடியை வாங்கிட்டு போனது அவனுடைய ஒய்ஃப் கிடையாது. விக்டிமோட பேர் கூட அது இல்லைன்னு நினைக்கிறேன். சார் பெரிய பிளானோட தான் இவங்க பாடியை வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்கய்யா, நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சிடென்ட் இல்லை, மர்டர் கேஸ்ன்னு போலீஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க டெட் பாடியை வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. பாடி இல்லைன்னா டிஎன்ஏ மேட்ச் ஆகாத. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் கூட மறுபடியும் பண்ண முடியும். கேஸும் போகாது. ஆனால் நம்ம இந்த கேஸை எடுத்துட்டு போகணும். இந்த விக்டிமோட பொண்டாட்டின்னு வந்தாலே அந்த பொண்ணை கண்டுபிடியா? எஸ் சார். சார், கான்ஸ்டபிள் நிப்புல் மாலிக் ஜாகுருதீன் சிங்கோட சேர்ந்து மார்ச் வரைக்கும் போனவர். விபுல் மாலிக், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண தப்புக்கு என்ன செக்ஷன் தெரியுமா? கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிடுவேன். டிஸ்மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சார், தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு அழுததை பார்த்து உண்மையாகவே அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததாக தான் நினச்சேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. 2 மணி நேரமா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்படி அழறனால உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இங்க பாருங்க, சார் இன்னைக்கு வரல. சொல்றதை கேளுங்க, நாளைக்கு வாங்க. சார், நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு சார். நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். சார் சார் என்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு சார். சரி இருங்க, என்னோட டியூட்டி முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு யோசிக்கலாம். உட்காருங்க. 2 சொட்டு கண்ணீரை பார்த்த உடனே சாருக்கு மனசு இறங்கிடுச்சு. சரியா வெரிஃபை பண்ண மாட்டியா? சார், அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாமே கிளியரா இருந்தது. அந்த பொண்ணோட முகத்தையாவது பார்த்தியா? இல்லை சார், அந்த பொண்ணு முகத்தில் ஷால் வச்சு மறைச்சிருந்தாங்க. ஆம்புலன்ஸை எங்கேருந்து புக் பண்ணீங்க? அது தெரியும்ல சார். எனக்கு அந்த பொண்ணு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவங்க முகத்தை பார்த்தியா? இல்லை சார், அவங்க ஷாலை வச்சு முகத்தை மூடி இருந்தாங்க. பட் அவங்கள எங்கே ட்ராப் பண்ணணும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்க சார், நான் ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது அவங்க பல்வேலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஃபரிதாபாத் தாண்டோடனே ஃபரிதாபாத் பக்கத்தில் ஒரு வேன் இருந்துச்சு சார். அந்த வேன் பக்கத்துலேயே நிப்பாட்ட சொன்னாங்க சார். அவங்க வேனில் யார் இருந்தா? சார், அந்த வேனில் யாரோ ஒரு ஆள் இருந்தாங்க சார். அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அவங்க எதோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பணத்தை வேனில் ஏற்றுனாங்க சார். எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சார். அந்த ஆள் முகத்தை பார்த்தியா? இல்லை சார், அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. இல்லை சார், அவன் மேலே சந்தேகம் வரல, அதனால தான் நான் வந்து விசாரிக்காமல் விட்டுட்டேன். வண்டி நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்லை சார். என்னதான் ஞாபகம் இருக்கு சார்? அது வெளியே போய் உட்காருப்போ. ஓகே சார். சார், நம்ம மறுபடியும் முதல் இடத்துக்கே வந்துட்டோம். பாடி பற்றியும் பாடியை வாங்கிட்டு போனவங்களை பற்றியும் தெரியல. கமலேஷ், கடைசியாக இந்த ஒரு ஆதாரம் தான் இருக்கு. கர்மான்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. இது ஒரு டேட்டூ பாடியில் இருந்துச்சு. கடந்த 2-3 மாசமா விக்டிம் பாடியோட மேட்ச் ஆகிற எல்லா மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸையும் வெளியேடியா பார்த்துடலாம். கரெக்ட் சார். இது யாருன்னு தெரியுதா? கிரீஷ், யாரு? இந்த வசந்த நாக்பாலை ஏன் ரிஜெக்ட் பண்ண? இவன் என்ன அறைப்பா? என்ன மாமா, ஃபுல்லாக ஒரு முறை படிங்க. அவனோடது ஐஏஎஸ் பேக்ரவுண்ட். அப்புறம் நாளைக்கு நம்ம தான் பிரேக்கிங் நியூஸ். என்ன மாமா நீங்கள்? இதோ நீங்களே பாருங்க. அனுஜ் அகர்வால், லக்னோவில் இருந்து டைமண்ட் பிஸ்னஸ். நம்ம தேஜாக்கு பர்ஃபெக்டாக இருப்பான். என்ன தங்கச்சி? எத்தனை வாட்டி சொல்றது உன்கிட்ட அப்படி கூப்பிடாதேன்னு? உன் கூட ஜோடி ஆகணும் தான் என் ஆசை. பொய்யான கல்யாணம் நிறைய பண்ணிக்கிறேன். உண்மையான கல்யாணம் உன் கூட தான் பண்ணிப்பேன். அது சரி. தேஜு, கிரீஷ், நான் ஒரு வேலை பண்றேன். இந்த அனுஜ் அகர்வால் வீட்டுக்கு போயிட்டு தேஜுவை பத்தி தெரிய வைக்கிறேன். ஓகே. அப்புறம் நீ சோஷியல் மீடியாவில் ஐடி கிரியேட் பண்ணு. குறைஞ்சது 5 நாள் டைம் லைன் தான் இருக்கணும். சார், அம்பலான்ல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் காணாம போயிருக்கான். அவன் பேரு தீபான் குர்தா. அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல டாட்டு கூட இருக்கு. அவன் வயசு கூட நம்ம கிட்ட இருக்கிற பாடியோட மேட்ச் ஆகுது சார். சூப்பர் கேஸ் சார். பழைய படத்துலலாம் டேட்டு வச்சு அண்ணன் தம்பியை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ கிரைம்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் ஆகுது. தீபாங்க், இந்த விக்டிமை யாருமா இப்படி பண்ணிருப்பா? உங்களுக்கு யார் மேலே சந்தேகமா இருக்கா? இது எல்லாமே அந்த பிரீத்தினால தான் நடந்தது. பிரீத்தி யாரு? தீபாங்கோட மனைவி. ஹே, என்ன விடுங்க. நீங்க இவ்வளோ ரொமான்டிக்கா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? நீ இவ்வளோ பெரிய ஸ்காலராக இருப்பண்ண
நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இவ்வளோ பெரிய எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் என் பயம் என்னன்னா, நீ லண்டன் போனதுக்கப்புறம் என்னை மறந்துட்டானா? வாய்ப்பு இருக்கு. என்னை மறந்துடுவே நீ? உங்க முகத்தை போய் பாருங்க. உங்க இந்த எக்ஸ்பிரஷனை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். நிச்சயமா நீ என்னை மறக்க மாட்டல? நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இல்லாம என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். லண்டன் போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு டெய்லி கால் பண்ணணும். பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. நீங்க இதை என்கிட்ட சொல்லணுமா என்ன? நான் உங்களுக்கு டெய்லி கால் பண்ணுவேன். தீபாங்க், பிரீத்தி கிட்ட இருந்து ஃபோன் வரும். நீ கவலைப்படாத. நீ இத குடி. பிரீத்தி அங்க போனதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லியிருந்தா. ஆனா அவங்க போய் 4 நாள் ஆகுது. இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு கால் கூட வரல. பண்ணுவாப்பா, நீ ஃபீல் பண்ணாத. இந்தா இத குடி, சீக்கிரம் குடி. சரிம்மா. தீபாங்க், வாப்பா, வந்து சாப்பிடு. அம்மா, பிரீத்தி என்ன மறந்துட்டாம்மா. என்ன மொத்தமா மறந்துட்டா. இங்க பாருப்பா, அது எப்படி உன்னை மறப்பா? நீ வா, நீ வந்து சாப்பிடு. பிரீத்தியோட அண்ணன் வீட்டுக்கு போவோம். பிரீத்தி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்னதான் இருந்தாலும் பிரீத்தி இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அப்புறம் தீபக் குடும்பம் பிரீத்தியை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்கு 25 லட்ச ரூபா பணம் செலவு பண்ணிருக்காங்க. இப்போ லண்டன் போனதுக்கு அப்புறம் பிரீத்தி தீபக்கோடைய உறவு மொத்தத்தையும் கட் பண்ணிருக்கா. அப்புறம் பிரீத்தி இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு தானே. சார் பஞ்சி சார், தீபக்கும் அவனோட குடும்பமும் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். சரி சார், நான் ஒத்துக்கிறேன். நான் பிரீத்திக்கு இதெல்லாம் சரியா வராது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது தண்டிக்க வேண்டிய நேரம். நீங்க விவசாயம் பண்ற நிலம் இருக்குல்ல, அதை தீபாங் பேருக்கு எழுதி வைங்க. உனக்கு 1 மாசம் டைம் தரேன். அந்த டைம் எதுக்குன்னா 1 மாசத்துக்குள்ள அவ திரும்ப இவங்கிட்ட வந்துட்டா உனக்கும் உன்னுடைய லேண்டு திரும்ப கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா எப்பவுமே அந்த லேண்டு தீபக்கு தான் சொந்தமாகும். புரிஞ்சுதா? இதுதான் பஞ்சாயத்துடைய முடிவு. ஒரு நாள் பிரீத்தி கிட்ட இருந்து கால் வந்தது. அவ தீபாங்க பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வர சொன்னா. வாடா மருமகனே, எங்க போறீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? என்னாச்சு சார்? சார் பிரீத்தி எங்க? பிரீத்தியா? வா, ஸ்டேஷனுக்குள்ள காட்டுறேன். சொல்லுடா, சொல்லு. சார் இது எல்லாமே பொய் சார். சார் நான் அவளை கட்டின புருஷன் சார். அவளை படிக்க வைக்கிறதுக்காக நான் தான் அவளுக்கு 25 லட்சம் பணம் கொடுத்தேன். ஓ அப்படியா? அப்படின்னா பிரீத்தி குடும்பத்துடைய லேண்டு உன் பேருக்கு எப்படி மாறுச்சு? 25 லட்ச ரூபா பணத்துக்காக 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள லேண்டு உன் பேருக்கு எப்படி மாறுச்சு? இல்லை சார், அது பஞ்சாயத்துல என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. எனக்கு நீ கிளாஸ் எடுக்காத. அந்த லேண்ட் பேப்பர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுடா. மரியாதையா சொல்லு. அவங்க பேப்பர்ஸ் அவங்க கிட்ட கொடுக்கலாம், நீ அடிபட்டு செத்துருவ. தீபாங்க், தயவு செஞ்சு கதவை திறப்பா. தீபாங்க், தயவு செஞ்சு கதவை திறப்பா. மோகித், சீக்கிரம் இங்க வாடா. தீபாங்க், என்னடா பண்ற நீ? உனக்கு என்னடா ஆச்சு? தீபாங்க் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணான். கொஞ்சம் கொஞ்சமா அவளை நான் மறந்துடுவேன்னு சொன்னான். ஆனா சொல்லாம கொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டான். ஆனா என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா. அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரீத்தி என்னை ஏமாத்திட்டா. இதனால என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்க நினைக்காதீங்கம்மா. அப்படி இல்லைம்மா, அவளை நான் விட மாட்டேன். அவன் மேல செம கோவத்தில் இருக்கேன். அவளை கண்டுபிடிச்சி அவ யாருங்கிறத நிரூபிக்கிறேன். அன்னைக்கு டெட் பாடியை வாங்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா? அது யாரா இருக்கும்? பிரீத்தியை தவிர வேற யார் சார் இருக்கும்? பிரீத்தி லண்டன்ல தானே இருக்கா? போன மாசம் இந்தியாவுக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் சார்.
என் பையனை பிரீத்தி தான் கொன்னு இருக்கணும் சார். இந்த பிரீத்தி வீட்டு அட்ரஸ் இருக்கா உங்ககிட்ட? என்னது, தீபா அங்கே மர்டர் பண்ணிட்டாங்களா? ஆமாம். சரி, பிரீத்தி வீட்டில் எல்லாரும் எங்கே இருக்காங்க? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்கலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்க எப்போ வராங்க எப்போ போகிறாங்கங்கிறதுலாம் தெரியவே மாட்டேங்குது. கௌரவ நம்பர் இருக்கா? அவன் நம்பரை மாற்றிட்டான். புது நம்பர் என்கிட்ட இல்லையே. சரி, கௌரவ் இங்கே வந்த உடனே என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. இந்த விஷயம் நம்மளை தவிர வெளியில் எங்கேயும் லீக் ஆகக்கூடாது. சரிங்க. சார், பிரீத்தி அண்ணா அம்லான்ல இருந்து இங்கே திரும்ப வந்துட்டான். அந்த பக்கத்து வீட்டு ஆளு கால் பண்ணா. நம்ம தேடுறோன்றத அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டானா சார். அவன் ஃப்ரெண்டு யாரு சார்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஃப்ரெண்டு ஏதோ லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரான் சார். இன்ஸ்பெக்டர் தேவ் தான் அவனை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான். அப்போ கண்டிப்பாக கௌரவ் அம்பாலா போக ட்ரை பண்ணுவான். நீ ஒன்று பண்ணுங்க, எல்லா டோல்கேட்டையும் அலர்ட் பண்ணிடுங்க. அவன் ஃபோன் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டே இருங்க. சார், அவன் நம்பர் தான் நம்ம கிட்டே இல்லையே. கௌரவ் இல்லைப்பா, தேவ சொல்கிறேன். ஒரு போலீஸ்காரனே இன்னொரு போலீஸ்காரனுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். கௌரவ் இந்த வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீ போயா. சரிங்க சார். ஹலோ சார், உங்கள் பீஸா. நான் பிட்சா ஆர்டர் பண்ணலையே. நீங்கள் பண்ணலை, உங்கள் தங்கச்சி பிரீத்தி பண்ணாங்க, லண்டன்லேருந்து. என்ன நடக்குதுங்க? யார் இவர்? நான் போலீஸ். சேம் டு சேம் தான். நாங்களும் போலீஸ் தான் மிஸ்டர். ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? நீ உன் ஃப்ரெண்டுக்காக சட்டத்தை மீறி இருக்க. அதே சட்டத்துக்காக நான் இப்போ உன் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ண போகிறேன். வாடா சார். வாடா. எது பண்ணல சார். போடா சார். சார் சார் சார். சொல்றா, எதுக்காக கொலை பண்ண? சார், நான் சத்தியமா அவனை கொல்லவே இல்லை சார். சார் சார், சர்பஞ்சோட லேண்டை தீபானுக்கு கொடுத்துட்டாரு சார். அதை திருப்பி வாங்குறதுக்கு தேவ் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் சார். சார், நான் எதுவுமே பண்ணல சார். வாடா சொல்லு. ஆனா சத்தியமா நான் அவனை கொல்லவே இல்லை சார். பொய் சொல்ற நீ. பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. உன் தங்கச்சி பேரை சொல்லி தீபாங்க கொண்டு இருக்க, அப்புறம் மிரட்டியும் இருக்க. சார், பிரீத்தி பண்ணதுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை சார். சார் சார், பிரீத்திக்கும் இன்னொரு பையனுக்கும் ஆக்சுவலி சம்மந்தம் இருக்கு. அந்த அஃபேரை பற்றி எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் சார், பிரீத்தியோட மனசில் வேற ஏதோ ஒரு பிளான் இருந்திருக்கு சார். அவள் தீபன் கிட்ட இருக்க பைசா எடுத்துட்டு லண்டனுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணா. இங்கே பாரு கௌரவ், போலீஸ் கிட்ட பகையும் வச்சுக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கூடாது. ஆனால் நீ ரெண்டுமே வச்சிருந்திருக்க. இன்ஸ்பெக்டர் தேவ் கூட ஃப்ரெண்ட்ஷிப், இங்கே கூட சண்டை. நீ இனிமே தப்பிக்கவே முடியாது. நீ உண்மையை சொல்லு, போய் மட்டும் சொன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ. அப்பனா என்ன கொன்றுங்க சார். சார், எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், என்னை கொன்றுங்க சார். சொல்லு ரசுகி. சார், ஒரு பிரச்சனை. நிதின் சார் உங்களை கூப்பிடுறாரு. ராஜீவ், என்னால கேட்க முடியாது, நீ கேளு. முதல்ல நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு எஸ்ஆர் நோ மட்டும் சொல்லு. நீ வாரண்ட் இல்லாம தான் அம்பாளுக்கு போனியா? ஆமா சார். ஆனா சரி, அங்க போகும்போது லோக்கல் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? நோ சார். கௌரவ் போலீஸ் கிட்ட தான் இருந்தான்றதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? நோ சார். கிரேட். இப்போ நீயே சொல்லு, இந்த வேலையை பார்த்ததுக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லை வேணாமான்னு மட்டும் சொல்லிடு. சஸ்பென்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். கௌரவ உடனே இப்போ போய் ரிலீஸ் பண்ணு. அதே மாதிரி லோக்கல் போலீஸ் கிட்ட கேட்டு என்னென்ன ரியலைஸ் பண்ணிட்டு வா. நான் சாரி கேட்குறேன், அப்புறம் அந்த கௌரவையும் விட்டுறேன். ஆனால் இந்த கேஸை என்ன ஹேண்டில் பண்ண விடு ப்ளீஸ். ராஜீவ், ஆல்ரெடி உன்கிட்ட நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ்க்காக நீ உன்னோட எனர்ஜியும் டைமும் நிறையவே வேஸ்ட் பண்ணிட்ட. ஏதா கிடைச்சதா? ஆனால் சார், நான் சொன்னதை மட்டும் பண்ணி, இல்லைனா உன் சஸ்பென்ஷன் ஆர்டர் நானே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? உங்களுக்கு அனு சக்கரபாய் தெரியுமா? ஓ, அந்த பையனா? அனு சக்கரபாய் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் டைமண்ட் வியாபாரியும் கூட தான் அவரு. இந்த விஷயம் எனக்கும் தெரியும் சார். நீங்கள் அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. எதுக்கு சார்? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அப்படிதானு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவங்க பொண்ணு பேர் பூமி. அவள் கல்யாணத்துக்காக தான் இந்த பையனை பற்றி கேட்குறேன். இப்போவாவது அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்க.
ஹலோ சார் உங்க பழைய கேஸ் ஆள் ஒருத்தன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போயிட்டான். இங்க பாருங்க, நான் இப்ப தீபங் கேஸ்ல வேலை பார்க்கல. உங்க பையன் இறந்து போனதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க கூட அவதிப்படுறாங்க. என் பையனை கொன்னவங்களும். உங்க பையன் தீபாங்க இறந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. தீபாங்க இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன உதவியை நான் அனுப்புறேன். நேத்திக்கு நைட் இந்த மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தீபாங்கோட அக்கௌண்ட்ல 12 லட்சம் ஏறி இருந்தது. சார், எனக்கு பணமோ மன்னிப்போ வேண்டாம். என் பையனோட மரணத்துக்கு நியாயம்தான் வேணும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். இங்க பாருங்க, இந்த கேஸை அஃபிஷியலா ரீஓபன் பண்றது ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். கமலேஷ், எந்த அக்கௌண்ட்லேருந்து தீபாங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சோ அந்த மெசேஜஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுங்க. அண்ட் மெயின்லி எல்லாமே ஆஃப் த ரெக்கார்டில் இருக்கணும். ஓகே சார். சார், தீபாங்கோடைய அம்மாவுக்கு வந்த நம்பரில் ராகுல் சிங்கிறவருடைய பேரில் இருக்குது சார். சார், இந்த ராகுல் சிங்கோட அக்கௌண்ட்ல இருந்து தான் தீபாக்கு 12 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சார், இந்த ராகுல் சிங் நொய்டாவில் இருக்கிறவர். அந்த ராகுல் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணியிருக்கான். உடனே இந்த அட்ரஸுக்கு போங்க. ஐம் ஷூர் அந்த ராகுல் கிடைக்க மாட்டான். ஆனால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். ராகுல் இப்போ அங்கே இல்லை. ஆனால் இவ்வளோ நாளும் அவன் அங்கே தான் இருந்திருக்கான். அவங்க வீட்டில் 1 மாதத்துக்கு முன்னாடி போலீஸ் அவனை கேட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த போலீஸை நம்ம பிடிச்சாலே போதும் சார். எதுக்காக? எல்லாம் ஃப்ராடு கேஸ்னால தான். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இந்த ராகுலோட ப்ரொஃபைலை என்சிஆர் போட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணு. அவன் பேரில் முன்னாடியே ஜெய்ப்பூரில் ஒரு கேஸ் இருந்திருக்கு. காரணம் என்னன்னா சூசைட். தனுஷ் தான் அதில் விக்டிம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு பொய்யான கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்கிறா. இப்போ அவங்க அம்மா தனுஷை மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார், இந்த ராகுல் மாதிரி ஃப்ராடான ஆளுங்களாம் தீபாங்க அம்மாக்கு எதுக்கு பணத்தை கொடுத்தாங்க? மன்னிப்பு இதுக்காக கேட்குறான். ஜெய்ப்பூர் போய் தனுஷ் ஃபேமிலியை பார்க்கணும். ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என் பையன் தற்கொலை பண்ணிக்கிறவன் இல்ல, அவன் பொண்ணுக்காகவே வாழ்றவன் தான் என் தனுஷ். இங்க பாருங்கம்மா, உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணா மட்டும்தான் உங்க பையனை கொன்னவனை கண்டுபிடிக்க முடியுமா? ப்ளீஸ். கமலேஷ், இவன் பேரு கரிஷா. இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவனை டிரைவரா சேர்த்தோம். சரி, இந்த பையனும் அவங்க கூட தான் இருப்பானா? இல்ல, இவனை நான் பார்த்ததே இல்ல. உங்ககிட்ட கல்யாண போட்டோஸ் இருக்குல்ல? தனுஷ், ஸ்வேதா அவ பக்கத்துல இருக்கானே, அவன் தான் அவளோட அண்ணன். சார், இவங்களை ஏமாத்திருக்கிறத பார்த்தா கன்ஃபார்மாக இவங்க ப்ரொஃபஷனல் கேங் தான். இது இவங்க முதல் வேலையா இருக்க மாதிரி தெரியலையா? இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்போனா இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்குன்னு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் சார். எது பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் சீக்கிரமா பண்ணி முடி. இந்த கேங் இதோட முடிப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. அவங்க நெக்ஸ்ட் ஆளை கண்டிப்பா தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே எனக்கு நீ அம்மா ரோல் தான் தருவியா? அக்கா ரோல் ஏதாவது தரலாம்ல? உனக்கு வயசாயிடுச்சு, அட்லீஸ்ட் அம்மா ரோலையாவது கரெக்டாக பண்ணு. அப்புறம் ரொம்ப பேசினேன்னு வையேன், அம்மா ரோலை தூக்கிட்டு பாட்டி ரோல் கொடுப்பேன். போதும், நிறுத்து. அக்கா கேரக்டர் வேணுமா? வந்துட்டா. சரி, எனக்கு என்ன ரோல் கொடுப்ப? தங்கச்சி ரோல் கொடுப்பியா? அட என்னோட டார்லிங் ரூபா, உனக்கு தங்கச்சி ரோல் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு என்னோட ஒய்ஃப் ரோல் தான். கிரீஷ், ரூபா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா, என்ன பொண்ணுடா அவ. இங்க என்ன நடக்குது?
உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ரூபா கிட்ட போகாதன்னு. உனக்கு புரியலையா? இப்ப சொல்ற கேளு. அவ உன் பொண்டாட்டி ஆக மாட்டா, புரியுதா? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தான் என்னோட சொர்க்கம், நீ தான் எனக்கு எல்லாமே. உண்மையாவா? பின்ன உண்மையாக தான் சொல்கிறேன். கமலேஷ், இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா இதுக்கு மேல 26 ஃப்ராட் கேஸ் இருக்கு. கல்யாணன்ற பேரை வச்சு எக்கச்சக்கமா ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸோட லிங்க் அனுப்புறேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கண்ணே. எஸ் சார். சார், இந்த எல்லா கேஸ்லயும் ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்கு. இதுல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் வயசு 30 தான். சார், இதில் எல்லாருமே டிவோர்ஸி இல்லைனா அவங்க ஒய்ஃப் இறந்து போனவங்க தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கோடீஸ்வரர். கேங் பிளானிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்கய்யா. ஒவ்வொரு தடவையும் ஃபேக் ப்ரொஃபைலை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாரு. நல்ல பிரில்லியண்டான ஆளுங்க தான்யா. நிறைய ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊரில் வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஊர் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டை வேற ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பையன் வீட்டுக்காரங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது இதுவும் தப்பா இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருந்திருக்காங்க சார். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு சாட்சி கூட இல்லை. இந்த கேங் எப்படி வேலை செய்கிறாங்களோ அது நமக்கு இப்போ தெரிய வந்துடுச்சு. ஆனால் இவங்களோட டார்கெட் எப்படி இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போதான் நெக்ஸ்ட் டார்கெட் யாரு, எங்க இருப்பாங்க எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சார், ஒரு கேஸ் ஜெய்ப்பூர், 2 மதுரை, 2 பானிபட், டெல்லி. எல்லாம் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் மாதிரி இல்லையே சார். அந்த ஊருக்கு போய் எல்லா விக்டிம்ஸும் பார்க்கலாம். இந்த கேஸில் ஆழமாக நம்ம போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ தான் க்ளூ கிடைக்கும். இதில் இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாரும் நியூஸ் பேப்பரில் கல்யாண விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கேங் ஃபஸ்ட்டு இந்த ஆடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? நியூஸ் பேப்பரில் ஒரு கல்யாண விளம்பரத்தை கொடுப்போம். எந்த மாதிரி ஆளுங்களை அவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாமளும் ஆட் கொடுக்கணும். வர ஆளுங்களை வேட்டையாடிடலாம். கமலேஷ், அறிவாளி, ஏன் பேரை கொடுத்த? ஆல்ரெடி 2 பேர் கால் பண்ணிட்டாங்கய்யா. சாரி சார், இவர் தான் ஐடியா கொடுத்தாரு. எனிவே, இன்னைக்கு ஒரு 11 பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்யா. இவங்க இந்த கேமுக்கு பொட்டென்ஷியல் டார்கெட் பண்ணுற ஆளுங்க. இங்கே பாருங்க, இவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம இடத்துக்கு வர வச்சிருங்க. சார், சார், ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு பொண்ணு சம்மந்தம் வந்திருக்கு. இதில் விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுடைய முகம் அப்படியே அந்த ஃப்ராடு பொண்ணு மாதிரியே இருக்கு சார் பார்க்கறதுக்கு. அவங்க நாளைக்கு 10 மணிக்கு சம்மந்தம் பேசுறதுக்காக வராங்களாம். நல்ல வேலை, நீ ஒன்று பண்ணு. நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரையும் கூட்டிட்டு அங்கே போயிடு. வரவன் எவனையும் மிஸ் பண்ணுறக்கூடாது. சிவில் ட்ரெஸ்ஸில் போகணும். இந்த முறை எவனும் தப்பிச்சிடக்கூடாது. கமலேஷ், ஸோ கோ டு தி பொசிஷன். நான் உங்களுக்கு எப்போ சிக்னல் கொடுக்குறனோ அப்போ வெளியே வாங்க, ஓகே? டேய் ஹீரோ, இங்க வாடா. அடே, உன்னதாண்டா கூப்பிடுறேன், இங்க வா. டேய் 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 ஓடாதடா. டேய் டேய் நில்லு. ஏய் வா வா வா, சீக்கிரம் வா. அவனை பிடி. நில்லுடா, நில்லுடாங்கடா. எந்திரடா மேல. வாடா வா, உன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, வா. கிரீஷ், உனக்கு எதுவும் ஆகலைல்ல? அடிப்படலைல்ல? அட, எனக்கு எதுக்கு அடிப்படை போகுது? அவங்களுக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கு. டேய், போலீஸ் கிட்ட பகை வச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம். இப்ப பாரு அவங்க நம்மள எப்படி தேட போறாங்கன்னு. அப்பனா இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணலாம். இப்போ அந்த குணால் சந்தோஷ் இருக்கான்ல, அவன் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறான். ஒரு வேலை பண்ணுவோம், தேஜு அவனுக்கு காட்டி கல்யாணம் பண்ணுவோம். தேஜு 2 மாசம் அங்கேயே இருக்கட்டும், நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். ஆனா கிரீஷ் என்னோட அண்ணன் மாதிரி அங்கேயே இருக்கலாம்ல. இங்க பாரு தேஜு, புரியாம பேசாத. சரி, ஒரு விஷயம் சொல்ல. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட அண்ணனும் உன் கூடவே வர முடியுமா சொல்லு? தேஜு, ரிலாக்ஸ். நான் தான் உன் கூட இருக்கேன்ல.
ஆனா ஏய் உன்னை பார்க்கறதுக்காக நான் வருவேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சில். கமலேஷ், அந்த கேங் இப்போ அலர்ட் ஆயிருப்பாங்க. அதனால நம்ம எப்பவுமே ஒவ்வொரு சார் மூவியும் ரஸ்தோகி ரிப்போர்ட்டிங் ஆன் டியூட்டி சார். ஏய் என்னையா என்ன அவசரம்? ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியதானே? என்னையா இது? சார் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் நம்ம அந்த கல்யாணம் கேங்க கண்டிப்பாக பிடிச்சாகணும்ல சார். சார் விஷயம் என்னன்னா நம்மலாம் இத்தனை நாளாக ஒரே ஃபேமிலி மாதிரியா இருக்கோம். அதனால உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியல சார். சார்கிட்ட திட்டு வாங்கியே பழக்கமாயிடுச்சுன்னு டைரக்டா சொல்ல. வழியெல்லாம் இல்லைல்ல, நல்லா இருக்குல்ல? ஹலோ, சொல்லு. அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ ரெட்டி. சார், நாகர்வில் ஸ்டேஷன்ல இருந்து ராட்டி ஃபோன் பண்ணா. அவனோட ஃப்ரெண்டு லாங்வேல ஒரு பாடி கிடைச்சதுன்னு ராட்டி சொன்னான் சார். இது நம்ம கேஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சார், நாகர்வில் ஸ்டேஷன்ல இருந்து ராட்டி ஃபோன் பண்ணா. அவனோட ஃப்ரெண்டு லாங்வேல ஒரு பாடி கிடைச்சதுன்னு ராட்டி சொன்னான் சார். இது நம்ம கேஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சார், இவன் தான் எனக்கு கத்தியால குத்துனது. இவன் தான் கல்யாண பொண்ணுக்கு அண்ணன்னு நினைக்கிறேன். ஆனா இவனை யாரையா கொண்டிருப்பா? இல்ல ஆளை மாத்தி தப்பா போட்டாங்களா? சார், இவனுடைய நிஜமான பேரு கிரீஷ் திரிவேடி. சார், கர்னல் அஜய்ன்ற பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். அவன் தம்பி கிரீஷ், அவங்க அக்கா பையன் கிரீஷ், இவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. இதான் எஃப்ஐஆர் காப்பி. சார், இந்த அஜய் கூட கிரீஷ் கேங் மெம்பர் தான். என்ன வினோதமா இருக்கு. யார் மேல இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்க மேலே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வேற இருக்கா? இது வித்தியாசமா தெரியல. சார், கிரீஷை மர்டர் பண்ணிருக்காங்க சார். அப்படின்னா கிரீஷும் ஆபத்துல தான் இருக்கானா? அந்த ஒரு போலீஸ்கிட்ட பேசுங்க. யாருனால மற்றவங்க உயிருக்கு ஆபத்தோ அந்த ஆளுக்கே இப்போ ஆபத்தா? சார், அஜய்குமார் 2 நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணான். நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிரீஷ் இறந்து போனதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் அஜய் நம்பருக்கு கால் பண்ணோம் சார். ஆனால் அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு தான் காட்டுது. சார், இந்த அஜய் ரெக்கார்டு எதுவும் கிடைக்கல. ஆனால் அஜயோட ஃபோனை சர்வலன்ஸில் போட்டிருக்கோம். கான்ஸ்டன்ட்லி ஏதோ ஒரு நம்பர் கூட அவன் டச்சில் தான் இருக்கான். அந்த நம்பர் கூட அவன் ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் வாங்கியிருக்கான். எதுவாக இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. ஏன்னா ஏதாவது லிங்க் கிடைக்கும். சாப்பிட்றதுக்காக வந்தேன் சார். அஜய் இங்கே தான் இருக்கான். அப்படின்னா நிஜமாவே உன் அண்ணன் காணாம போயிட்டானா? இழுத்துட்டு போங்க இந்த எருமையை. ஓ, உண்மையை சொல்லியா? கிரீஷை யார் கொண்டது? நீ ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறீங்களா நான் ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிக்கவா? சார், இதெல்லாம் பண்ணது சந்தோஷ் தான் சார். யார் அது சந்தோஷ்? சில வாரத்துக்கு முன்னாடி தேஜுக்கு அவன் கூட தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். அவ 2 மாசம் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம் சார். ஆனா அந்த பொண்ணு எங்களை ஏமாத்திட்டா. பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. ஏமாத்துறவங்களே ஏமாத்திட்டாளா? ஆமா சார். ஆனா சந்தோஷ் ஒரு பெரிய கிரிமினல். அவன் எங்க 2 பேரையும் பிடிச்சிட்டான். நான் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிட்டேன் சார். ஆனா கிரீஷ் அங்கேயே மாட்டிக்கிட்டான். அதனால அவன் உங்ககிட்ட வர முடியாது. அதனால தான் என் தம்பி அஜய் கிட்ட சொன்னேன் சார். நானும் கிரீஷும் மிஸ்ஸிங்னு ரிப்போர்ட் பண்ண சொன்னேன். அப்ப போலீஸ் கிரீஷை தேடுவாங்க, சந்தோஷ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம் நினைச்சிட்டால? ஆமா சார். அதனால தான் நான் அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். கிரீஷோட தலைவிதி இவ்வளோ மோசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சார். அவன் இறந்து போவான்னு நினைக்கல சார். ஏய், இந்த நீலி கண்ணீர்லாம் விடுற வேலை வச்சுக்காத. தீபாங்க தெரியுமா? தெரியும் சார். எங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு தேஜஸ்வி தான் அவனை கூட்டிட்டு வந்தா. எங்க கூட கொஞ்ச நாள் வேலை செஞ்சா சார். ஆனா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். போய் சொல்றியா? உண்மையை சொல்லியா? தீபங்க கொலை பண்ணிருக்கிறாங்க. அந்த கொலையை பத்தி உனக்கு என்னெல்லாம் விஷயம் தெரியுமோ சொல்லிடு. இல்லைன்னா நான் உன்னை ஒரு வழி. சார், நான் உண்மைதான் சொல்றேன் சார். அவனை கொன்னுட்டாங்கன்னு நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்படின்னா அவங்க அம்மாக்கு எதுக்காக பணம் அனுப்புனேன்? எதுக்கு மன்னிப்பு கேட்ட? நான் பணம் அனுப்பலையே. மன்னிப்பும் யாருக்கிட்டையும் கேட்கல சார். இந்த வேலையும் தேஜஸ்வி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் பண்ணிட்டு எங்க போயிட்டான்னு தான் நீ தெரியும். ரீசெண்டா யூஸ் பண்ண நம்பர்ஸை கொடு. அப்புறம் சந்தோஷோட அம்மா நம்பரும் கொடு. நீ எப்படி போ, நீ என் கூட வா வா. ஹேய், இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை சார். சார்,
அக்ரஸ் கொடுத்த தேஜஸ்வி நம்பர் இன்னும் ஆஃப்ல தான் சார் இருக்கு. அப்படின்னா மொபைல் ஐஎம்இ நம்பர் வச்சு லொகேஷனை கண்டுபிடிங்கயா? சார் ஐஎம்இ நம்பரை சைபர் கிரைம்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் சந்தோஷோட அம்மா நம்பர் கூட சர்வலன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் தேஜஸ்வி மேலே ஒரு கண் எப்பவுமே இருக்கட்டும். கமலேஷ், இந்த ஃப்ராடுங்க கல்யாண க்ளூ நமக்கு கிடச்சிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸு இன்னும் சால்வ் ஆகலையே. அந்த சந்தோஷ் சர்மா ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் செக் பண்ணிட்டேன் சார். அவன் எங்கேயுமே கிடைக்கல சார். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சந்தோஷ் எங்கேயுமே நாங்கள் பார்க்கலன்னு. ஆனால் அவன் ஒரு முடிவு பண்ணிட்டானா அதை கண்டிப்பாக பண்ணுவானா. சார் அந்த சந்தோஷ் கூட தேஜஸ்வியை தேடுறானோ பகையை தீர்த்துக்கிறதுக்கு? இந்த சந்தோஷ் தேஜஸ்வினியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்யா. ஹலோ சார், நேபாளுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. ஹலோ சார், நம்பரை ட்ராக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. நான் மேப் லொக்கேஷன் அனுப்புகிறேன். கிளம்பலாண்ணா. சார் அந்த தேஜஸ்வியோட நம்பர் ஏர்போர்ட் போகிற ரூட்டை காமிங்க சார். நான் கிரீஷை ரொம்ப லவ் பண்ணேன் சார். அவனுக்காக வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். நாங்கள் 2 பேரும் சின்ன சின்ன ஃப்ராடெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அக்ரீஷை பார்த்தேன். அக்ரீஷ் கூட சேர்ந்து கிரீஷ் எல்லாரும் கூடயும் கல்யாணம் பண்ணி பணம் திருடுறவன். அவனோட காதல் தூய்மையானது. அதனால தான் நானும் சப்போர்ட் பண்ணேன். தீபாங்கா, நீ தான் இந்த கேங்குக்கு கூட்டிட்டு வந்தியா? தீபாங்கும் நானும் ஒரே காலேஜில் படித்தோம். எனக்கு தீபாங்கோட உதவி தேவைப்பட்டுச்சு. எந்த மாதிரி உதவி? சார், கிரீஷை நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் கிரீஷ் கேங்கில் ஏதாச்சும் புது பொண்ணு வந்து அவ கூட சேர்ந்துப்பான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கிரீஷ்க்கு என் மேலே ஜெலஸ் வரணும்னு நினச்சேன். அப்போ தான் தீபாங் கிடைச்சான். தீபாங் எதுக்காக உன்னை பார்க்க வந்தான்? அவன் ஃபாரின் போலான்னு இருந்தான். அவன் பொண்டாட்டியை பழிவாங்க லண்டன் போகிறதுக்கு அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தான். கிரீஷ்க்கு கோவம் வர வைக்கிறதுக்காக தீபாங் கூட நெருக்கமாக இருக்க மாதிரி நடித்தேன். எவ்வளோ பண்ணாலும் இந்த மாதிரி ஆளுங்களாம் மாற மாட்டாங்கம்மா. ஆமாம் சார், நான் நிஜமாக தான் லவ் பண்ணுறேன்னு கிரீஷ் நினச்சிருக்கான் சார். கிரீஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தீபாங்க எங்கேயோ அனுப்பி வச்சான். ராஜு அப்புறம் புனித், அவங்க 2 பேர் தான் கில்லர்ஸ். அவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? அவங்க எம்பியில் எங்கேயோ ஜெயிலில் இருக்காங்க. வேற ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தீபாங்க அம்மாவுக்கு நீ தான் பணம் அனுப்பிச்சு வச்சியா? ஏன்? தீபாங்கோட உயிர் என்னால் தானே போச்சு சார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ அக்ரேஷ்க்கும் கிரீஷ்க்கும் தெரியாம சந்தோஷ் கிட்ட இருந்து ஓடி போயிருக்க இல்ல? தீபாங்கோட கொலைக்கு பழி வாங்குறதுக்காக கிரீஷும் அக்ரீஷும் சேர்ந்து சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ண வைக்க பிளான் பண்ணாங்க. தேஜுவை அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணலாம். 2 மாதம் அவன் அங்கேயே இருக்கட்டும், நாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். அப்போ நான் ஒரு பிளான் பண்ணேன். அண்ட் உன் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சாமா? 2 மாதத்துக்கு முன்னாடி சந்தோஷ் கூட கல்யாணம் அடுத்த நாளே பணத்தெல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து. கோவத்திலேயே சந்தோஷம் அக்ரேஷையும் கிரீஷையும் கிட்னாப் பண்ணியிருக்கான் தெரியுமாமா உனக்கு? அவன் தலைவிதி நல்லா இருக்கு. அவன் தப்பிச்சிட்டான். அப்படின்னா தீபாங் டெட் பாடியை எதுக்காக மார்ச்சுரியிலேருந்து வாங்கிட்டு போனேன்? கிரீஷ் சொன்னதுனால. ஏன்னா கிரீஷ் அவனோட ரகசியம் வெளியில் வரக்கூடாதுன்னு பயந்தான். போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சான். தனுஷ் கிரீஷ் தான் கொண்டானா? இல்லை சார், தனுஷ் சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் வீட்டை விட்டு ஓடி போனேன் அன்னைக்கு சார். சார், நான் அவங்கள ஏமாத்தணும்னு தான் நினச்சேன். ஆனால் கொல்லணும்னு நினைக்கல சார். தனுஷ் அப்புறம் தீபாங்கு நடந்ததுக்கு
நான் தான் காரணம் சார். அப்புறம் தனுஷோட பொண்ணு கீர்த்தி, அவள் நிலைமை என்னாச்சு? அவளை பற்றி கவலையே படல. ஒரு பொண்ணுக்கு இப்போ அப்பா இல்லாமல் பண்ணிட்டமா நீ? எவ்வளோ பெரிய கஷ்டம் இது. உன்னுடைய கிரைம் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு தேஜஸ்வினி. நீ செஞ்ச இந்த பாவம் உன்னை எப்பவுமே விடாது தெரியுமா?